ஒரு மாநிலம் என்பது வெறும் அந்த மாநிலத்தில் இருக்கின்ற பல்வேறு விதமான அரசுகள் அமைந்தது என்று சொன்னாலும் அந்த அரசுகளுடைய சாதனைகளை மட்டும் முறியடிப்பதல்ல. ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே மற்ற மாநிலத்திற்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய மாநிலமாக இருப்பது எது என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு தான் என்கின்ற பெயரை நாம் பெற்றிருக்கின்றோம். பல்வேறு துறை சார்ந்து நாம் அந்த சாதனை நாம் எட்டியிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, குறிப்பாக இந்த எழுத்தறிவு இது சார்ந்து நான் 2022ஆம் ஆண்டு திருச்சி மாவட்டத்தில் இது தொடங்கி வைக்கும் பொழுது, அங்கே ஒரு கிராமத்திற்கு நேரடியாக சென்று அங்கே இருக்கின்ற பெரியவர்களோடு 15 வயதை கடந்திருக்கின்ற பெரியவர்கள், மூத்தவர்கள், முதியவர்கள் என்று அவரோடு அமர்ந்து நான் உரையாற்றிய பொழுது, வயசான காலத்தில் நாங்கள் படித்து நாங்கள் என்னப்பா செய்ய போகிறோம், நாங்கள் எங்களுக்கு எதுக்குப்பா இதெல்லாம் அப்படின்னு ஒருத்தங்க ஒரு பாட்டி கேட்டாங்க. இப்போ அந்த பாட்டிகிட்ட சொன்னேன், பாட்டி இன்னைக்கு நீங்கள் இப்படி சொல்லி நாளைக்கு உங்கள் பிள்ளையோ உங்கள் பேர பிள்ளையோ உங்கள் மேலே இருக்கிற சொத்தை தான் பேரை எழுதிக்கிட்டா அது என்ன தான் நீ கையெழுத்து போடுற இல்லை கை நாட்டு வைக்கிறது தெரியுமா? ஸோ இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாட்டு நடப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தினசரி பத்திரிகையில் வருகின்ற செய்திகள், அந்த செய்திகள் சார்ந்து நம்முடைய நாட்டு நிலைமை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக உலகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க வேண்டும் என்று மட்டும் நான் எடுத்து சொன்னேன். சொல்லிவிட்டு அந்த பாட்டியை கையை பிடிச்சி, அந்த பாட்டி பேர் அஞ்சலை, இஞ்சலைன்னு நானே அந்த கையை பிடிச்சி அதை எழுதி கொடுத்து, இன்றைக்கு தொடர்ந்து இங்கே காணொலியில் கூட பார்த்தோம்னா ஆஸ்பிரண்ட் டிஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய விருதுநகராக இருந்தாலும் ராமநாதபுரமாக இருந்தாலும் இங்கெல்லாம் நேரடியாக சென்று இந்த பள்ளி சாராக இருக்கக்கூடிய தன்னார்வலர்களோடு கலந்து பேசி அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற விதமாக ஈரோடு போன்ற பல்வேறு மாவட்டங்களில் இந்த நிகழ்ச்சியை நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். ஏற்கால 234 தொகுதிகளுக்கு நான் நேரடியாக சென்று நான் என்னுடைய ஆய்வு பணியை நான் செய்திருக்கேன் என்று சொல்லும்போது அதில் 77 வகையான பொருண்மைகளில் நான் அந்த ஆய்வுகளை செய்திருக்கேன் என்று சொல்லும்போது ஒரு தொகுதியில் நான் ஆய்வு செய்தது என்று சொன்னால் இது பள்ளி சாராக இருக்கக்கூடிய இந்த நிகழ்வை தான் நான் ஆய்வு செய்தேன். அங்கே ஒரு மரத்தடியில் ஒரு கோயிலில் ஒரு மண்டபத்தில் உட்கார்ந்து ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய இந்த கோயிலில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இளைய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு மாணவி, அங்கே இருக்கின்ற பாட்டிங்களுக்கெல்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்துருக்கும்போது நான் யார்ட்டையும் சொல்லாமல் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டாகத்தான் நான் போனேன். ஸோ அங்கே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த பெண்ணையும் நான் பாராட்டி விட்டு, இது நீங்கள் செய்கிறது சமுதாயத்திலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறதோ அது மீண்டும் இந்த சமுதாயத்திற்கு ஏதோ ஒரு விதத்தில் அந்த கடமையை நாம் ஆற்றிட வேண்டும் என்று செய்கிறீங்கன்னு சொல்லி அந்த பெண்ணை நான் பாராட்டி விட்டு வந்தேன். சரிங்க, அந்த ஒரு பெண்ணை நான் பாராட்டுகிறேன் என்று சொன்னால் அது போன்று இருக்கக்கூடிய தன்னார்வர்கள் அனைவருக்குமாக அந்த பாராட்டுவது பொருந்தும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். சரி, பாடம் சொல்லி கொடுத்துட்டோம், எழுத்தறிவு சொல்லி கொடுத்துட்டோம், ஏதோ எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கு எழுத்து கூட்டி எழுதுறதுக்கு ஏதோ சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ அதோட போதுமா? அந்த பள்ளி சார்ந்திருக்கின்ற தலைமை ஆசிரியரை பாராட்டுறோம், தன்னார்வர்களை பாராட்டுகின்றோம், அந்த ஆசிரியர் பயிற்றுநர்களை நாம் பாராட்டுகின்றோம், அந்த மையம் சார்ந்தவர்களை பாராட்டுகின்றோம், அங்கே இருக்கின்ற அது சார்ந்திருக்கின்ற எங்களுடைய முதன்மை கல்விகளுடைய பாராட்டு, அதோட போதுமா என்று சொன்னால் அந்த தொடர் கண்காணிப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு ரிசல்ட்டை கொடுத்துரும். அந்த ரிசல்ட்டு அதுக்கு அடுத்ததுக்கான அவுட்கமாக என்ன வரப்போகுது, ரிசல்ட்டை கொடுத்துட்டோமே அப்படின்னு இருக்காமல் கிட்டத்தட்ட அவர்களுக்கான ஒரு தொழில் சார்ந்த ஒரு பயிற்சியை வழங்கிட வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டோம். ஆனால் தான் கிட்டத்தட்ட இங்கே நம்முடைய அரசு கூடுதல் முதன்மை செயலாளர் அவர்கள் சொன்னது போல அது சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு 703 மையங்கள் இருக்கக்கூடிய ஏறத்தாழ ஒரு 10,108 பேருக்கு அதுக்கான பயிற்சியை வழங்கி, அந்த பயிற்சியில் கிட்டத்தட்ட ஒரு 9 மண்டலத்தில் இது மாதிரியான நிகழ்வுகள் கொண்டாடப்பட்ட போது அங்கெல்லாம் என்ன காட்சியகப்படுத்தப்பட்டதோ அதெல்லாம் நாங்கள் வரும்பொழுதும் நான் நம்முடைய செக்ரட்டரி சார் ஒவ்வொன்றா நாங்கள் பார்த்துட்டே தான் வந்தோம். அதில் அவங்களுடைய அந்த கைவினை பொருட்களாக இருந்தாலும் சரி, ஒரு கூடை பின்னுவதாக இருந்தாலும் சரி, அல்லது சணல் பைகளை நெய்வதாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா விதத்திலும் ஒரு வாசனை திரவியங்கள், சிறுதானிய உணவுகள். இப்போ வரும்போது கூட நிறைய பேர் இதை சாப்பிட்டு பாருங்கள் அதை சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி என் மதிய உணவே நான் முடிச்சிட்டேன் அப்படி தான் நான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு எல்லாரும் ஒரு இது நீங்கள் காட்சி வரும் சந்தோஷமாக. ஏன்னா அவங்க பேசும்போது கூட தன்னம்பிக்கை யாருக்கு வரணும், 2 பேர் தான் வரும். கல்வி அறிவு பெற்றவனுக்கும் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பேசும்போது ஒரு தன்னம்பிக்கை தெரியும் நமக்கு பார்க்கும்பொழுது. ஸோ அப்படிப்பட்ட அந்த கல்வி அறிவை பெற்றிருக்கோம்னா அதே விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தம்பதிகள் இங்கிருந்து நான் பிள்ளைய இடுப்பில் வச்சுக்கிட்டு அவங்க செஞ்சு காமிச்சதை எங்கள்கிட்ட அவங்க காட்சிப்பட்டும் அவங்கள்ட்ட கேட்டது ஒன்று தான், இதெல்லாம் செய்கிறீங்களே முதல்ல எழுத கற்றுக்கிட்டீங்களா? அவங்க சார் அதுவும் நான் பாடத்தை கற்றுக்கிட்டேன் சார் என்று சொல்லும்போது உள்ளபடி அதுதான் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அதை நாங்கள் பார்க்கின்றோம். ஸோ அப்படி இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வதன் காரணமாக தான் இந்த இத்தனை ஆண்டுகளாக இந்த ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா, ஏறத்தாழ ஒரு 15 லட்சம் பேருக்கு நம்ம இந்த கல்வி உதவியை கொடுத்துரும். இந்த 2025-26 மட்டும் முதல் கட்டமாக 5 லட்சம், அதுக்கப்புறம் 9 லட்சம் சொச்சம் என்று ஏறத்தாழ இந்த ஒரு வருஷத்தில் 15 லட்சம், கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கான ஒரு பயிற்சியை கொடுத்து இன்றைக்கி நம்முடைய மாநிலம் எதை நோக்கி செல்கிறது என்று சொன்னால்
100% கல்வி அறிவு பெற்றிருக்கின்ற ஒரு மாநிலமாக அதை நோக்கி ஆல்மோஸ்ட் கிட்ட நம்ம நெருங்கிட்டோம். நம்ம ஸோ இது வந்துட்டா இப்போ இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு தான் மற்ற மாநிலத்துக்கெல்லாம் முன்னோடி மாநிலமாக இருக்க போகிறது. அதான் எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லி திராவிட மாடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா அதற்கு காரணம் எல்லோருக்கும் எல்லாம் என்பது வெறும் பொருளை மட்டும் அல்லது வெறும் திட்டம் சார்ந்த இந்த பயனாளிகளை மட்டும் உருவாக்குவது அல்ல. இது போன்ற நம்மிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாத சொத்து நம்ம சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா அந்த அறிவு, கல்வி அறிவு, அதையும் வழங்கக்கூடியதையும் நம்ம சாதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற எங்களுடைய சிஇஓஸ், அந்தந்த மையத்தை சார்ந்திருக்கின்ற அந்த மையத்தை நடத்தக்கூடிய நிர்வாகிகளாக இருந்தாலும் எங்களுடைய வாலண்டியர்ஸ், அதே மாதிரி அதை சார்ந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பயிற்றுனர்கள், இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது அப்படி தான் நான் சொல்கிறேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முழு ஈடுபாட்டோடு இன்றைக்கி செஞ்சதன் காரணமாகத்தான் இன்றைக்கி இத்தனை பேர் நம்ம ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை நம்ம படைக்க நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா. ஒரு வாசிப்பு இயக்கம் நம்ம கொண்டு வரோம், நிறைய நூலகங்கள் நம்ம கட்டுறோம், நம்ம புத்தக கண்காட்சிகள் சென்னையில் மட்டும் இருக்கக்கூடாது, தமிழ்நாடு முழுவதும் போகணும்னு நம்ம ஆசைப்படுறோம். சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் விதத்தில் நீங்கள் சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா கிட்டத்தட்ட 102 நாட்கள் நாடுகள் நம்முடைய சென்னைக்கு தமிழ்நாட்டை நம்மளை பெருமைப்படுத்திட்டு அவங்க போகிறாங்க. நம்மளுடைய தமிழ் மொழியை உலகம் முழுவதும் கொண்டு போகிறோம், உலகத்தில் இருக்கின்ற மொழியை தமிழுக்கு நம்ம கொண்டு வைக்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது இப்படி செய்யக்கூடிய அதே நேரத்தில் ஒரு பக்கம் அறிவு சார்ந்த சமுதாயத்தை நம்ம படைக்கின்றோம். ஸோ இந்த பக்கம் தேவையான அந்த பொட்டன்ஷியல் என்ன தேவை உருவாக்கிட்டோம், இதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட சொல்லலாம். ஸோ அந்த கிராமத்தை சார்ந்திருக்கின்றவங்க பெரிய பெரிய புத்தகத்தை ஒன்றும் படிக்கணும் அவசியம் இல்லை. சும்மா ஒரு 4 பக்கம் உள்ள ஒரு புத்தகத்தை வாங்கி ஒரு 5 பக்கம் புத்தகத்தை வாங்கி அவங்க படித்தாலே நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம் இல்லையா, நுழை, நட, ஓடு, பற அப்படின்னா இதெல்லாம் கூட அவங்களை நம்ம அடுத்த கட்டமாக நம்ம கொண்டு போகலாம். ஸோ எல்லா விதத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த தொடர் கண்காணிப்போடு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறதன் காரணமாகத்தான் இந்த திட்டத்தையும் இன்றைக்கி நாம் வெற்றிகரமான திட்டமாக இதை நாம் உருவாக்கி தந்திருக்கின்றோம். இதற்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய துறையை சார்ந்திருக்கின்ற இயக்குநருக்கும் இணை இயக்குநருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து பயணிப்போம். 100% இப்போ ஆல்மோஸ்ட் இது 96 நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னா மிக விரைவாக ஒன்றிய அரசே நம்முடைய பாராட்டக்கூடிய அளவுக்கு அந்த 100% என்ற அந்த இலக்கையும் எட்டுவதற்கு ரொம்ப குறுகிய காலத்தில் அதையும் நாம் எட்டுவோம் என்ற நம்பிக்கை உங்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கையினால் அதை நான் சொல்கிறாங்க. அப்படி அந்த சாதனை படைக்க இருக்கின்ற உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும், பல்வேறு விருதுகளை பெற வருகை தந்திருக்கின்ற கேடயங்களாக இருந்தாலும் அல்லது உங்களுக்கு தரக்கூடிய பதக்கங்களாக இருந்தாலும் இது உங்களை போன்று பல்வேறு வாலண்டியர்ஸ் நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்கிற அளவுக்கு ஊக்கப்படுத்துகின்ற விதமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த நல்ல நிகழ்ச்சியை நல்ல விதத்தில் ஏற்பாடு செய்திருக்கின்ற இயக்குநர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.